இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க எனதருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். அன்பு தெய்வமே, இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்களை ஆசீர்வதியும், உம்முடைய அருள் வரத்தால் நிரப்பும். ஆண்டவரே, இவர்களுடைய பிரச்சனைகளுக்கு இன்று விடுதலையை தாரும். உம்முடைய அருள்கரம் இவர்களை ஆட்கொள்ளட்டும். உம்முடைய இறை வார்த்தையை அனுப்பி இவர்களுக்கு விடுதலையை தாரும். அந்த இறை வார்த்தையின் ஆற்றல் அபிஷேகம் ஆண்டவரே இவர்களுடைய இல்லங்களிலும் இவர்களுடைய உள்ளங்களிலும் இவர்களுடைய இதயங்களிலும் நிரம்பி இவர்களை வழிநடத்தட்டும். தூய ஆவியின் துணையை கொண்டு இவர்களை வழிநடத்தும். ஆமீன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை திருப்பாடல்கள் 107:20. இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு இறை வார்த்தை. அதாவது, தம் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார், அழிவினின்று அவர்களை விடுவித்தார். தனது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். ஆக கடவுளின் வார்த்தை குணப்படுத்துகின்ற சக்தியை கொண்டது, அழிவினின்று மீட்கக்கூடிய ஆற்றலை பெற்றது. ஒரு மாதத்திற்கு முன்னால் ஒரு அம்மா எனக்கு காலையில் ஒரு 11 மணிக்கு கால் பண்ணி தொலைபேசியில் அழைத்து பரபரப்போடு இருந்தாங்க. ஃபாதர், என்னுடைய மகள் பிரசவத்துக்காக நான் மருத்துவமனையில் சேர்ந்திருந்த நேரத்தில் ஸ்கேன் ரிப்போர்ட் இப்போ வருது, குழந்தை வயிற்றில் திரும்பி இருக்குது. அதாவது அது சுகப்பிரசவத்துக்கு வருவதற்கான அந்த காரணம் இல்லை. நேத்தைக்கு வரைக்கும் இந்த பிள்ளைக்கு சுகப்பிரசவம் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னவங்க இன்றைய நாளிலே சுகப்பிரசவத்துக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி அழுதாங்க. அப்படி அதோடு சேர்த்து என்னன்னா, இவங்களுக்கு சுகப்பிரசவம் இல்லை அப்படின்னா ஒன்றில் தாய் இறந்து விடுவாங்க அல்லது அந்த குழந்தை இறந்துவிடும் என்று எனக்கு சொன்னார்கள். பதட்டத்தோடு அந்த அம்மா சொன்ன நேரத்தில் நான் ஒரு நிமிடம் கண்களை மூடி அவங்களுக்காக ஜெபிச்சுட்டு சொன்னேன். இறை வார்த்தை, அதாவது எசையா இறை வார்த்தையில் வருகின்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, 9வது இறைவசனம், பேறுகாலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனோ, மகப்பேற்றுக்கு காரணமான நான் கருப்பையை அடைத்து விடுவேனோ என்ற இறை வார்த்தை உடனடியாக எனக்கு கிடைத்தது. உடனே இந்த இறை வார்த்தையை சொல்லி அவங்கள்ட்ட சொன்னேன், முடியுது அப்படின்னா நீங்கள் போய் இந்த இறை வார்த்தையை சொல்லி அவர்களுடைய வயத்தில் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கின்ற அந்த வயத்தில் 2-3 சிலுவைகள் வரைந்து அங்கு வரைந்து இந்த இறை வார்த்தையை உங்களுக்கு பல முறை நீங்கள் சொல்லி ஜெபியுங்கள் என்று சொன்னேன். அன்புமிக்கவர்களே, பேர்காலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனா, மகப்பேற்றுக்கு காரணமாக இருக்கின்ற நான் கருப்பையை அடைத்து விடுவேனா என்ற இறை வார்த்தை அந்த அம்மா சொல்லி ஆண்டவருடைய அந்த வார்த்தையை சொல்லி சிலுவை அடையாளம் வரைந்த போது கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் இன்னும் வலி அதிகமாக அவர்கள் அந்த பிரசவ வார்டுக்கு கொண்டு சென்று உள்ளே, அன்புமிக்கவர்களே, சற்று நேரத்திற்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இருக்கும், எனக்கு அந்த அம்மா கூப்பிட்டாங்க, ஃபாதர் சுகப்பிரசவம், குழந்தையின் தாயும் நன்றாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி கிடைத்தது. அன்புமிக்கவர்களே, இதுதான் இறை வார்த்தையின் அபிஷேகம். ஒளி உண்டாகுக என்று சொன்ன கடவுள் உடனே ஒளி உண்டாயிற்று. லாசரே வெளியே வா என்று சொன்ன அந்த இறை வார்த்தையின் மூலமாக லாசர் வெளியே வந்தான். சிறுமியே எழுந்திரு என்று சொன்ன நேரத்திலே சிறுமி எழுந்தாள். உன் படுக்கையை தூக்கி கொண்டு எழுந்து நடை என்று சொன்னபோது முடக்குவாதமுற்றவன் எழும்பி நடந்தான். தம் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்துகின்றார், அழிவினின்று அவர்களை விடுவிக்கின்றார். இன்றைய நாளில் நீ எப்படிப்பட்ட சூழலில் இருக்கின்றாயோ, நீதிமன்றத்திற்கு வழக்காடுவதற்காக செல்லுகின்ற நீயா, வேலைக்காக தேர்வு எழுதுவதற்காக அதாவது இன்டர்வியூக்காக செல்லுகின்ற நீயா, கடன் பாரத்தோடு கண்ணீரோடு வலிகளோடு இன்றைய நாளில் இருக்கின்ற நீயா, மருத்துவமனையில் அவசர பிரிவில் இருக்கின்ற நீயா, அறுவை சிகிச்சைக்காக தயாரிப்பவர்களாக இருக்கின்ற நீங்களா, தேர்வை சந்திக்கின்றவர்களா நீங்கள்,
பிரச்சனை பெரிதென்று நினைக்கின்றவர்களா நீங்கள்? கொடுத்த பணத்துக்காக காத்து கொண்டிருக்கின்றவர்களா நீங்கள்? வீடு கட்ட முயற்சி செய்கின்றவர்களா நீங்கள்? இந்த நாளிலே கடவுள் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்று விடுதலையை தருகின்றார். இந்த பிரச்சனைகளில் இன்று ஆண்டவர் தனது வார்த்தையை அனுப்பி உங்களை இந்த அழிவினின்று, இந்த துன்பத்தினின்று, இந்த கண்ணீரினின்று உங்களை விடுவிப்பார். ஆண்டவர் இந்த நாளிலே அமைதியும் அருளும் மகிழ்ச்சியும் உங்களுடைய வாழ்விலே தருவார். இந்த நாளை நம்பிக்கையோடு ஆரம்பியுங்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.